உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராணி, ஒருவேளை இச்சாதாரி என்னோட உருவத்தை எடுத்து வந்திருந்தா? சாமி, அதால உங்க உருவத்தை எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குதுல்ல. ஏ ராணி, நான் தான் நம்பூதிரியா உருவம் எடுத்து இப்போ உன் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கேன். சக்தி என்ன பெரிய சக்தி. ஏ ராணி, எனக்கு பாம்பு மூளை இல்லடி, பயங்கரமான மூளை. சாமி, நீங்க சீக்கிரம் போய் பூஜைக்கான வேலையை ஆரம்பிங்களேன். வேலைய பார்க்க தான் போறேன். உன்னோட சாவுக்கான வேலையை தான் பார்க்க போறேன். சரி. உன்ல யாரு ராணி? தாடிகாரன் தான் போன் பண்றான். அம்மா ராணி, இங்கேயே லவுட் ஸ்பீக்கரை போட்டு பேசுமா? சரி. ஹலோ ராணி, சொல்லியா, எங்க இருக்கிற? இத பாரியா, நான் உனக்கு போன் பண்ணும்போது மகுடி எடுக்கிறத பத்தி மட்டும்தான் பேசணும். வேற எதையும் நீ பேசிராத. ஏன் பேசக்கூடாதுன்ற? யோ, இப்ப நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால விளக்கம் சொல்லு இருக்க முடியாது. நான் ஆடின்னு இருக்கிற கேம்ல சின்னதா பிசிறு தட்டினா கூட அதுல ஏன் உசுறு மட்டும் இல்லையா, நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிற எல்லாரோட உசுரையும் அந்த இச்சாதாரிக்கு காவு கொடுக்கற மாதிரி ஆயிரும். சரி சரி, நீ என்னவோ பண்ணு. ஆனா சத்தியமா நீ என்ன பண்றன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஒரு இடத்துக்கு போய் ராஜமகுடியை எடுத்துட்டு வர சொல்லியிருக்க. அதுக்கு முன்னாடி பாம்பாட்டி சித்தரோட சமாதிக்கு போய் அங்க ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கப்புறம் சந்திரகாந்த கல்ல ஜம்புமலை காட்டுக்குள்ள போய் கண்டுபிடிச்சு அதோட அந்த காட்டுக்குள்ள இருக்கிற பாம்பு பிடாரனை பார்த்து அவரையும் சேர்த்து அழைச்சிட்டு வரணும். இவ்வளவுதானா, இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவேதான். எல்லாத்தையும் சொன்ன நேரத்துக்குள்ளார நடக்கணும். அதோட ஒண்ணு தப்பா நந்தா கூட எல்லாமே சொதப்பிரும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். இதை எதுக்கு இப்ப சொல்ற? இப்ப இங்க என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. இது என்னோட கேம். ஆனா இதுல அந்த இச்சாதாரி உள்ள வந்து ஆடும். அப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் கேம மாத்தி ஆடுவேன். அதுக்காக உன் தாயா சொல்றேன். சரி. இத பாரியா, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அப்போ நீ சுதாரிச்சுக்கணும். என்ன வார்த்தை? அப்ப நான் போனை வச்சுட்டான்னு கேப்பேன். சரியா? சரி. ஏய், வேற எங்க? அதான் நீ அந்த நாகலோக புத்தகத்துல போட்டிருந்ததா சொன்ன அந்த ராஜமகுடியை தேடி ஜம்புமலை காட்டுக்குள்ள வந்திருக்கேன். அங்கதான் ராஜமகுடி இருக்கு. இது எப்படி இவளுக்கு தெரியும்? சித்தார்த் முதல்ல அதை எடுக்க விடாம பண்ணணும். சரியா, நீ சீக்கிரமா அதை எடுத்துட்டு கிளம்பி வந்துரு. அப்ப நான் போனை வச்சுட்டா. இப்ப ராணி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கா. சோ இங்க நடக்கிற உண்மையை நான் சொல்லக்கூடாது. சரி. நீ இன்னொரு விஷயத்த மறந்துட்ட. என்னயா? என்னவா? அந்த ராஜமகுடியை எடுத்துட்டு இதே காட்டுக்குள்ள இருக்க பாம்பு பிடாரனை பார்த்து கூட்டிட்டு வர வேண்டாமா? யோ, நல்ல வேலை நீ நம்ம ஆளுங்க இருக்கிறப்போ கேட்ட. ஆமாயா, அதுவும் தான் வேணும். நான் பாத்துக்கிறேன். அப்ப வச்சிடுறேன். நான் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, அது என்னது? பாம்பு பிடாரன் புது விஷயமா இருக்கு. ஆமா சாமி, அந்த மகுடிய நம்மளாலலாம் ஊதி இச்சாதாரிய கட்டுப்படுத்த முடியாது. அதுக்குன்னு அந்த காட்டுக்குள்ளார ஒரு பாம்பு பிடாரன் இருக்கிறாரு. பரம்பரையா அவங்க தான் அதை வாசிக்கிறாங்க. அவங்களாலதான் அந்த ராஜமகுடிய வாசிக்க முடியும். ஆமாமா, நானும் படிச்சிருக்கேம்மா. அது மொத்தம் 3 பகுதியா தொடர்ந்து வாசிக்கணும். அதை எடுத்து ஊதுனா பகுதியில அந்த இச்சாதாரி எந்த உருவத்துல இருந்தாலும் பாம்பு உருவத்துக்கு வந்துடும். 2ஆமத்த பகுதியில அது ஆக்ரோஷமா மாறி அந்த விஷயத்துக்கு கட்டுப்படாம தப்பிக்க பார்க்கும். அப்ப என்ன வேலை பண்ணியாவது ஊதுறவங்களை பயமுறுத்தும். ஆனா ராஜமகுடியை வச்சிருக்கும் போது அதால கொல்றதுக்கு சாத்தியமில்லாம இருந்தா கூட அது மத்தவங்களை கொன்னாவது ஊதுறவங்களை தடுத்து நிறுத்தும். அப்பவும் விடாம ஊதி 3ஆமத்த பகுதிக்கு போனா கூட பஷ அது அத்தனை வேகம் செய்ய விடாது.
அதையும் மீறி போயிட்டா அதுதான் கடைசி ஸ்டேஜ். அதுக்குள்ளதான் அந்த இச்சாதாரி கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். தமன்னா, அது யார்கிட்ட பேசுது? வேற யார்கிட்ட இருக்கும்? அதான் 5 பேரை குட்டி போட்ட மாதிரி பெத்து மொட்டை மாடியில நிக்க வச்சிருக்கல, அவங்க கிட்டதான் இருக்கும். தமன்னா, 4 பேர் தானே பார்த்தோம். அதான் இப்ப சொல்லுச்சே, அந்த நம்பூதிரியும் நான் தானு. இப்ப அந்த கணக்கா முக்கியம். அந்த பொண்ணு கிட்டதான் இது பேசிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஆ, ஆமா, ஒண்ணுதான் நம்ம முன்னால வந்துச்சு, மத்ததெல்லாம் எங்க? நம்ம வேணா போய் தேடி பார்த்துட்டு வந்துருவோமா? என்ன தமன்னா கலாய்க்கிற? சும்மாவே இருக்கிறது இல்ல. சரி இச்சாதாரி, நான் பண்ணிடுறேன். ஹே சித்தார்த், ராஜ மகுடிய தேடி ஜம்பு மலைக்கே வந்துட்டியா? நான் உன்னை அந்த ராஜ மகுடிய எடுக்க விட போறதில்ல. சித்தார்த், உன் கதையை முடிக்கிறேன் இரு. வந்து மாட்டினல்ல, வா. ஏங்க ஒரு நிமிஷம். வனத்துக்குள்ள யாரு புதுசா இருக்கா? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க ஒரு இடத்துல தர்ப மரம்னு ஒண்ணு இருக்கான். அதோட பொந்துக்குள்ளதான் ராஜமகுடி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ராஜமகுடிய பலாயிரம் வருஷமா அங்கதான் வச்சிருக்கிறதா சொன்னாங்க. உங்களுக்கு அத பத்தி ஏதாவது தெரியுமா? ஆமா, எங்க அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அதை எடுத்து என்ன பண்ண போறீங்க? அது என் மனைவிய ஒரு இச்சாதாரி பாம்பு வந்து. நான் எத்தனை உருவம் எடுத்தாலும் இதையே கேட்கணுமா? சித்தார்த் என்ன கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற ராணியோட ஆசை நிறைவேறாது. நான் இப்ப ஒரு இச்சாதாரி இல்ல, மொத்தம் 7 இச்சாதாரி. இந்த வனத்துல ஏகப்பட்ட மரம் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த தர்ம மரம் எங்க இருக்குன்னு காட்டுறேன். ஆனா அந்த பொந்துக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி ராஜமகுடி இருக்கான்னு எனக்கு தெரியாது. அத நான் பாத்துக்கிறேங்க. நீங்க இந்த மரத்தை மட்டும் காட்டுங்க. அப்படியே என் நிழல துரத்திட்டு வாங்க. இந்த வனம் எனக்கு அத்துப்படி. அதோ அதுதான் தர்ம மரம். அங்க ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, அதுதான் தர்ம மரம். அந்த மரத்தோட பூவெல்லாம் கருப்பா உதிர்ந்து கிடக்கும். அத வச்சே நீங்க அந்த மரத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். பாத்து போங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சித்தார்த், இதோட உன் கதை முடிஞ்சது. நீ காலி ஆவறது நிச்சயம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.